ஒன் காரணத்த நேத்துல நம்ம பட்டில தான் ஐப்படம் போட்டிருந்தானா போய் குந்தின்னு பார்த்தேன். நம்ம விக்ரம் அண்ணாத்த இன்னம்மா பண்ணிக்கிறாங்க நைனா. அதுல இந்த எம்மி ஜாக்சன் ஒரு பொண்ணு வருது சோக்காக்கிது நைனா. அருமான் நம்ம வராத்தாப்புல நம்ம சங்கருக்கு ஏதோ ஒரு கப்பு கொடுத்துன்னு வந்துடலாமா இருந்தா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் நான் நெம்மஸ்டாயிட்டேன்னா பார்த்துக்கேன். ஐ மூவி ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தை வந்து சங்கர் சார் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. சசிஸ்வல் விக்ரம் அவர்கள் வந்து லீட் ரோலில் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மூவி கதையை பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டராக இருப்பார் விக்ரம். அவர் எம்மி ஜாக்சன் ஃபேனாக இருப்பார். ஸோ எம்மி ஜாக்சன் வேலை ஆகிறதுனால இவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிப்பார். ஸோ அந்த நடிப்பில் அப்புறமா அகெயின் அவங்க 2 பேருக்கும் லவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை பிடிக்காத சில பேர் வந்து அவர் அழகை சிதைப்பாங்க. ஸோ அவர் அழகை சிதைத்த உடனே ஸோ யார் அதை பண்ணாங்கோ ஸோ அவரெல்லாம் பழி வாங்குறது தான். அது எப்படி பழி வாங்குறது தான் இந்த ஸ்டோரி லைன். இதில் முக்கியமானது அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் மூவி பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் சொல்ல இதுதான் ஒரு ஸ்டோரி பேஸு. ஸோ இந்த ஸ்டோரி பேஸ் வந்து நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. ஏற்கனவே இந்த மாதிரி பழி வாங்குகிற சீன் நிறையா வந்துக்கலாம். பட் ஆனால் அதை எடுத்துக்கிற ஃபில்ம் அவர் கொடுத்துக்கிற அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். ஒரு பிசி சார் இது பண்ணிக்க கேமரா ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் கேமரா ஒர்க்கில் அப்படியே ஸ்டன்னிங்காக இது பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஹேட்ஸ்அப் சொல்லணும். ஏன்னா ஒரு அந்த பாட் சீனாக இருக்கட்டும், அந்த சைனாவில் போய்ட்டு அந்த பூக்கள் அந்த இதை காட்டுற சீனாக இருக்கட்டும், ஸோ ஒரு நெகிலில் ஒரு கேமரா இது பண்ணி லைட்ஸ் எல்லாம் செட்டிங் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்டன்னிங்காக இருக்குது கேமரா ஒர்க்கு. அதே மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைட் அப்படியே சும்மா மிரட்டலாக இருக்குது சொல்லலாம் ஃபைட்ஸு. அப்புறமா முக்கியமாக சொல்ல போனால் விக்ரம் சார் தான். ஸோ விக்ரம் சார்லாம் பார்த்துட்டு அக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வான்னு வாயத்தை வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீன் இருந்துச்சு. ஒரு சீனில் பார்த்தா அப்படியே மொட்டை பாடி பில்ட் வச்சு 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பார். இன்னொரு சீனில் பார்த்தா அப்படியே சுருங்கி முகலாம் பபுல்ஸ் எல்லாம் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் இந்த கதையில் கட்டாக காட்டுவாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் ஒன்று, ப்ரெசண்ட் ஒன்று, இந்த மாதிரி கட்டாக காட்டுறதுனால ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். பட் இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நம்மளுக்கு. அது என்ன மூவி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவர் நடிப்பு மாதிரி வேறு யாருன்னா பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போது வேறு ஹீரோங்களாம் 6 பேக்ஸ் வச்சு நடிக்கிறாங்க. ஸோ வச்சு நடித்தாலும் ஒரு 6 பேக்ஸ் வச்சுட்டு ஒரு 5-6 படத்துக்கு நடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் இவர் ஒரு படத்தில் 6 பேக்ஸ் வச்சுட்டு அதை இது பண்ணிவிட்டு பாடியை வளர்த்துட்டு பாடியை கம்மி பண்ணிவிட்டு ஸோ வெயிட்டெல்லாம் இந்த மாதிரி டெடிக்கேஷன் ஆக்செப்ட் விக்ரம் சொல்லலாம். ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து இந்த முந்தைய படம் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கிறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் நண்பர்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறது பார்க்கலாம். அருமா எந்திரன் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜஸ் இருக்கும். எதனா ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் கொடுத்துருவாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேயே எதை சொல்லிட்டாரு, இதில் ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாருன்னா அந்த அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தோம்னா அந்த மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த கதை வந்து நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக டிசப்பாயிண்டட் ஆகலாம். மிச்சப்படியெல்லாம் இந்த அவர் பண்ணிக்கிற ஹார்ட் ஒர்க்ஸு இப்போ விக்ரம் சார் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ கண்ணுக்கு தெரியாத கேமரா பின்னாடி எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் அந்த ப்ரெசென்ட் விஷுவலில் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த விஷுவலை வரைக்கும்னா அது பின்னாடி எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வேலை செஞ்சுக்கிறான்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஸோ ஒரு மெரட்டன் விஷுவல்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து கை கொடுத்துச்சுன்னா இது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துக்கலாம்னு சொல்லலாம். ஐப்படமாக இருந்துக்கலாம்னு சொல்லலாம். அண்டு மியூசிக் ரஹ்மான் சார் போட்டுக்கிறாரு. ஸோ ரஹ்மான் சார் ஆல்ரெடி அந்த சாங்ஸு அந்த மெரசலாய்டன் சாங்ஸாக இருக்கட்டும், பூக்கலை சாங்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி படம் வரது முன்னாடியே நல்லா ஹிட் ஆகிடுச்சு. நம்ம விஷுவலாக பார்க்குற உடனே ஸோ அது ஒரு நம்மளுக்கு நல்லா ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாம். அப்புறமா வந்து எனக்கு வந்து இது பட்டதுன்னா இந்த நெகட்டிவ் அப்படி தான் கொஞ்சம் லென்த்து தான். இந்த படம் வந்து 3 hours 8 minutes இருக்குது. ஸோ அது படம் வந்து ஏதோ ரொம்ப நேரம் ஏதோ போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது படம்.
அந்த நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் படத்தில் உள்ள இன்வால்வ் ஆயிருந்தாலும் ஏதோ கொஞ்சம் லென்த்துக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த கதையை அவர் எதையும் கட் பண்ண விரும்பலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படத்தையும் கொடுத்துக்கிறாரு. அதனால கொஞ்சம் லென்த்தாகிற மாதிரி இது தெரியுது. அண்டு அதனால இந்த படம் ஒரு சஜஷன் எல்லாருக்கும், நீங்கள் போய் படம் பார்க்குறீங்கன்னா ஏதோ 2K இல்லை 4K உள்ள தேட்டரில் போய் பாருங்க. ஸோ அப்போ தான் அந்த பிஜிஎம் அந்த ஒரு எஃபெக்ட்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்டர் இருக்கிற படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த விஷுவல் ஒரு ஸ்டன்னிங்காக தெரியும். நீங்கள் போய் ஏதோ டப்பா தேட்டரில் போய் உட்காந்து என்னடா படம் அப்படின்னு சொல்லாதீங்க. அண்டு குறிப்பாக பிளாஸ்டிக் சேர் இருக்கிற தேட்டரில் மட்டும் போய் உட்காந்துடாதீங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குதா? இல்லை, அதுக்கும் மேலே நல்லா இருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதுக்கும் மேலே ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.